வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் தால் கிச்சடி. இந்த கிச்சடி வந்து டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. இப்போ இந்த கிச்சடியோட நீங்கள் தயிர் சேர்த்து சிப்ஸு வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துங்க. இப்போ 1/4 டம்ளர் வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு மொத்தமாகவே 3/4 டம்ளர் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து கரெக்டான ரேஷியோங்க. இப்போது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக தண்ணி வடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு எடுத்தோம். இப்போ அதே டம்ளரில் மொத்தமாகவே நான் 5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிச்சடிலாம் வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கணும். 5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீம் போகிற வரைக்கும் இது ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ 1 கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பாலக்கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இதுக்கு பதில் வந்து நீங்கள் அரைக்கீரை, பருப்புக்கீரை, சிறுக்கீரை எது வேணாலும் சேர்த்து செய்யலாங்க. இப்போ இந்த கீரையை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கீரையுமே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சாதம் பாருங்கள், ரொம்ப குழையில, ரொம்ப உதிரியாகவும் இல்லை. நம்ம தண்ணி வச்சது 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சது கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெய் சூடே இருந்தோம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ 2 வந்து ரெட் சில்லி வந்து இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துங்க. இப்போ 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ ஒரு 100 கிராம் வந்து நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் கலர் வந்து நல்லா மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாறி வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் மாறி வந்ததும் ஸ்மால் சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துருங்க. இப்போ தக்காளி வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்து மசாலா பொருள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருங்க. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது லைட்டாக இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச கீரை சேர்த்துடலாம். இப்போ கீரை சேர்த்து உப்பு சேர்த்துறாதீங்க, கீரை கலர் மாறிடும். உப்பு நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். உப்பு சேர்க்காதே இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கீரை பாருங்கள், நம்ம சேர்த்தது ஒன்று நல்லா சுருண்டு வதங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நான் திக்காக கரைச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க, நிறைய சேர்க்குறாதீங்க. நிறைய சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு மாறிடும். நான் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு ட்ரையாக வந்ததும் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைஸில் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இந்த கிச்சடி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு தட்கால வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. இப்போ இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த பூண்டு கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாறி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இது அப்படியே வந்து கிச்சடியோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி நெய்யிலே வந்து பூண்டு வதக்கிட்டு சேர்த்தோம்னா
நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க பாலக் தால் கிச்சடி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மிச்சம் இல்லாத சாப்பிட்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.